பறவைங்களோட ஊர்ல அது டிசம்பர் 31வது நாள் நைட்டு. குளிர் ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட பறவைங்களோட மனசுக்குள்ள உற்சாகம் மட்டும் அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் நியூ இயர் பார்ட்டிக்காக ஊருக்கு நடுவுல இருந்த ஒரு பெரிய பார்க்குக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் விடவும் முன்னாடி சிச்சு காக்கா தான் வந்துச்சு. சிச்சு காக்காவோட வேஷத்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க. சிச்சு காக்கா உடம்புல சின்ன சின்ன எல்இடி லைட்களை சுத்தி வச்சுக்கிட்டு இருந்தா. தலைக்கு மேல ஒரு பெரிய பல்பையும் அவ வச்சுக்கிட்டு இருந்தா. ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே சிச்சு காக்கா ஒரு லைட்டு கம்ப மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து துணி ஆச்சரியமா, அட சிச்சு, என்ன வேஷம் இது? கரண்ட் கனெக்ஷன் கொடுத்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்க. சிச்சு காக்கா பெருமையா, துணி, இது ஒன்றும் வேஷம் இல்ல, இது லேட்டஸ்ட் ட்ரெண்டு. இன்னைக்கு ராத்திரிக்கே நான் தான் உங்க ஊருக்கே லைட்டு. என்னை பார்த்து சூரியன் கூட கொஞ்சம் லேட்டா தான் வெளியில வருவான். அதை கேட்டு புஜ்ஜி சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அத்தை, லைட் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ஒயர் எங்கேயாவது மாட்டிக்கிடுச்சுன்னா அப்புறம் கரண்ட் ஷாக் அடிக்கும், பாத்துக்கோங்க. எனக்கு ஷாக் அடிக்காது புஜ்ஜி, நான் தான் எல்லாருக்கும் ஷாக் கொடுப்பேன். சரி, டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் சுத்திலும் பார்த்தாங்க. டெக்கரேஷன் பொறுப்பை சிச்சு காக்கா கிட்ட கொடுத்திருந்தாங்க. சிச்சு காக்கா பலூனுக்கு பதிலா பழைய பிளாஸ்டிக் கவருங்க, காலியான சிப்ஸ் பேக்கெட்டிங்ல தொங்க விட்டு இருந்துச்சு. அதை பார்த்து மகிக்கழுகு, சிச்சோ, என்ன இது? குப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சிருக்க, இதை டெக்கரேஷன் சொல்லுவாங்களா? அட என்னங்க மஹி, இது பட்டணத்துல ட்ரெண்டு, ரீசைக்ளிங் ப்ராசஸ். நாம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் அப்படிங்கறத எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் நாம தெரியப்படுத்தணும். ₹1 செலவில்லாம பண்ணிருக்கேன். சரி, கேக்கையாவது கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன். சின்ன, அந்த கேக் பாக்ஸை எடுத்துட்டு வாடா. சின்ன போய் ஒரு கேக் பாக்ஸை கொண்டு வந்தான். அதுக்குள்ள கேக் இருக்குல்ல, அதுக்கு பதிலா ஒரு தர்பூசணி பழம் தான் இருந்துச்சு. அதுக்கு மேல ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதை பார்த்து லூசி புறா ரொம்ப சோகமா, என்ன சிச்சு, கேக்குன்னு தர்பூசணி கொண்டு வந்திருக்க, கிரீம் எங்க, சாக்லேட் எங்க? அதுதான் என் அறிவு. கேக்குனா மைதா மாவு, கிரீம்னா சக்கரை, அது அன்ஹெல்தி. ஆனா இந்த தர்பூசணி பார்க்க சிகப்பா அழகா இருக்கும், சாப்பிட இனிப்பாவும் இருக்கும், கட் பண்றதுக்கு கத்தி கூட தேவையில்லை. அத்தை, சூப்பர் அத்தை, அடுத்த மாசம் என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க பூஸ்டிக்காவை கேக்கா கொண்டு வந்து கொடுத்துடுறீங்களா? சூப்பர் ஐடியா புஜ்ஜி, இது எனக்கு தோணல பாரு. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மகிக்கழுகு கையில ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டு, சரி சரி, புது வருஷம் பிறக்க இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள நாம ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம். எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கறத சொல்லணும். அதாவது அடுத்த புது வருஷத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கீங்க, அத மேடையில ஏறி சொல்லணும். அப்படி சொன்னப்ப எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. முதல்ல சோட்டு, நீ வந்து சொல்லு. நான் அடுத்த வருஷத்துல இருந்து தேவையில்லாம பேசுறத குறைச்சிக்கிறேன். சிச்சு கூட சண்டை போட மாட்டேன். என் தோட்டத்துல வளர பழங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறேன். அதை கேட்டு எல்லாரும் சூப்பர் அப்படின்னு கை தட்டினாங்க. நெக்ஸ்ட் லூசிபுரா. லூசிபுரா வெக்கப்பட்டு, நான் அடுத்த வருஷத்துல இருந்து நான் டயட் ஃபாலோ பண்ண போறேன். என் இடுப்பு நல்லா ஷேப்பா வரணும், அதனால ஃப்ரைட் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். அப்ப சிச்சு காக்கா கிண்டலா, நீ டயட் பிளான் போடுவதா? எதுல? கனவுல. ஏன்னா நாளைக்கு காலையில வடை போட்டா வரமாட்ட. ஷூ சிச்சு, ஏன் இப்படியெல்லாம் சொல்ற? வா, வந்து உன்னோட ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லு. எல்லாரும் ஆர்வமா சிச்சு காக்காவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா எழுந்துச்சு நின்னது. லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சிச்சு காக்கா கம்பீரமா, என்னோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷத்துல இருந்து நான் தான தர்மம் நிறைய பண்ண போறேன். என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையுமே ஏழைங்களுக்கு கொடுக்க போறேன். இத கேட்டதுமே நாற்காலியில உட்கார்ந்திருந்த மகிக்கழுகு கீழே விழுந்துருச்சு. துணிக்குருவி அங்கேயே மயக்கம் போட்டே விழுந்துட்டா. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சாங்க. என்னது அத்தை, இந்த வருஷத்தோட கடைசியில இவ்வளவு பெரிய ஷாக் கொடுக்கறீங்க? நீங்க தான தர்மம் பண்ண போறீங்களா? சூரியன் ஒருவேளை மேற்குல உதிப்பானோ? ஏன் எல்லாரும் கிண்டல் பண்றீங்க? நான் சொன்னது உண்மைதான், ஆனா ஒரு கண்டிஷனு. என்னது? நான் எல்லார்கிட்டயும் பணத்தை வசூல் பண்ணுவேன். அந்த பணத்துல கொஞ்சோண்டு பணத்தை எல்லாருக்கும் திரும்ப கொடுத்துருவேன். அது தானம் தானே? மகிக்கழுகு சோகமா, நீயும் உன்னோட ஐடியாவும். சரி, நெக்ஸ்ட் புஜ்ஜி. நான் புது வருஷத்துல இருந்து அம்மா பேச்ச கேட்க போறேன். தினமும் 2 மணி நேரம் கண்டிப்பா படிப்பேன். அப்படியே என் குறும்புத்தனத்தை குறைக்க போறேன். அதை கேட்டு துணி சந்தோஷமா, உண்மையாவாமா? இவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க. புஜ்ஜி, பொய் சொல்லாத. நேத்து தானே நாம பிளான் போட்டோம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகாம சினிமாவுக்கு போகணும்னு. அப்போ புஜ்ஜி குருவி கோமா, டே சின்ன, வாய மூடுடா, அது சீக்ரெட்டா. எல்லாரும் சிரிச்சாங்க.
கடைசியா மகிக்கழுகு மைக் எடுத்துக்கிட்டு, நான் இந்த வருஷத்துல இருந்து கோவத்தை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். நீங்க யாரு என்ன பண்ணாலும் நான் உங்களை திட்ட போறதில்ல. அத டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்ப நான் உங்களுக்கு மேல தண்ணி ஊத்துவேன், நீங்க திட்டக்கூடாது. வேணா சிச்சோ, இது நாளைக்குல இருந்து தான். இன்னைக்கு ஊத்துனா கொன்னுடுவேன். இப்போ மணி 11. எல்லாரும் மறுபடியும் ஒரு புது ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணாங்க. குஹுவாத்து மேடையில ஏறி நின்னு பாட்டு பாடுச்சு. அது பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கை தட்டினாங்க. அதுக்கப்புறமா லூசிபுரா டான்ஸ் பண்ணுச்சு. இப்போ சிச்சு காக்காவோட வரிசை. சிச்சு காக்கா மைக்க பிடிச்சுக்கிட்டு, நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு ரேப் சாங்க பாட போறேன். டிஜே சிச்சு சு 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 ரோ ரோ ரோ. அப்படி சிச்சு காக்கா சத்தமா கத்தி பாட்டு பாடுறதா நினைச்சுக்கிட்டு, யோ யோ யோ, என் பேரு சிச்சோ, நான் சாப்பிடுவேன் பிரியாணி, காசு கேட்டா ஓடி போயிடுவேன். யோ யோ யோ, எனக்கு காசு ரொம்ப முக்கியம், யாருக்கும் தரமாட்டேன். யோ யோ யோ, நான் ரொம்ப அழகு, நான் ரொம்ப டேலண்ட்டு, அது யாருக்கும் தெரியல. யோ யோ யோ. அந்த பாட்டு கேட்டு எல்லாருக்கும் காதுல இருந்து ரத்தம் வராத ஒரு குறை தான். மகிக்கழுகு காதை இறுக்கமா மூடிக்கிச்சு. அத்தை, நீ பாட்டு அத்தை, எங்களுக்கு நியூ இயரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்க பாட்டு மட்டும் பாடாதீங்க. இரு புஜ்ஜி, இன்னொரு போர்ஷன் இருக்கு. என் ஃப்ரெண்டோட பேரு டோனி, அவ பெத்த பொண்ணு பேரு புஜ்ஜி, அவ ஒரு அருந்தவாளு. என்னது, நான் அருந்தவாளா? இருங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. புஜ்ஜி உடனே ஸ்டேஜுக்கு போய் சிச்சு காக்கா கிட்ட இருக்கிற மைக்க புடுங்கிக்கிட்டா. 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன யுத்தமே நடந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. அப்ப மணி 11:50. எல்லாரும் வாங்க, கவுண்ட் ஒன்னு எண்ணுங்க. சிச்சு, நீ கொண்டு வந்த பட்டாசை ரெடி பண்ண? ஆ, ரெடி ரெடி. நான் ஒரு பெரிய ராக்கெட் கொண்டு வந்திருக்கேன். அது வானத்துல போய் 10 கலரா வெடிக்கும். நாசால அதை தயார் பண்ணிருக்காங்க. அம்மா, அது பக்கத்து ஊர் சந்தையில தானே வாங்கின, அப்புறம் நாசான்னு சொல்றேன். ஷூ, சீக்கிரட்டை வெளியில சொல்லாதரா. சிச்சு காக்கா ஒரு ராக்கெட்டை பாட்டிலுக்குள்ள வச்சுது. எல்லாரும் சுத்தி நின்னு பார்த்தாங்க. 10, 9, 8. எல்லாரும் சிரிச்சாங்க. ஹாப்பி நியூ இயர் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ, ராக்கெட்டு என் பக்கம் வருது, என் முகம் கருப்பாயிடுது, ஐயோ அப்படின்னு கத்துனப்போ, கவலைப்படாத சிச்சு, இது புது வருஷத்துக்கு உனக்கு திருஷ்டி பொட்டுன்னு நினைச்சுக்கோ. அதுக்கப்புறமா சிச்சு காக்கா கொண்டு வந்த தர்பூசணி பழத்தை கேக் மாதிரி வெட்டினாங்க. நம்புறீங்களோ இல்லையோ, அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சிச்சோ, இந்த தர்பூசணி பழம் ஐடியா சூப்பரா தான் இருக்கு, கேக்கை விட இதுவே நல்லா இருக்கு. அதை கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நான்லாம் ட்ரெண்ட் செட்டரு. எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ குஹுவாத்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் நியூ இயரை சந்தோஷமா கொண்டாடினாங்க. அப்போ புஜ்ஜி சந்தோஷமா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் போன வருஷம் பண்ணதை விட குறும்புத்தனம் அதிகமா பண்ணணும், பெத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும், ஹாப்பி நியூ இயர். அப்போ பெரியவங்களும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷம் புது வருஷம் கொண்டாட்டம் பறவைங்களோட ஊர்ல ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு.